ஸ்ரீராம ஜெயம். இறைவனின் ஆசியால் அனைவரும் இன்பமுடனும் நோய் நொடி இல்லாமலும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். பாபா உங்களுக்கு கூற இருக்கும் இன்றைய வசேஜ். ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும்? உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன். அது எப்படி? நான் பெற்றெடுத்த என் பிள்ளை நீ. உன்னை விட்டு எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம்? உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன். நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் இருந்தேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கான எல்லாம் நான் தருவேன். கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள். உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன். இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கிறாய். இதை அனைத்தும் நான் மாற்றி அமைப்பேன். நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது. உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என் பிள்ளை, அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறையென எல்லாரிடமும் உண்டு. அதை திருத்த முயற்சி செய். இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நான் இருக்கிறேன். என் ஆசியும் அருளும் உனக்கு உண்டு. இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து அவர்களும் பாபா ஆசி பெற செய்யவும். ஸ்ரீராம ஜெயம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.